ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். பரம ஆசிரியர் மற்றும் சத்குரு ரூபத்தில். நாள் 14, ஸ்திதி 6, அபியாசம் 3, தொடர்ச்சி. கொஞ்ச நேரத்திற்கு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு அமர்ந்து இந்த ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து இந்த அபியாசத்தை செய்யுங்கள். போதையை ஏற்றுங்கள். நான் பரம ஆசிரியர், பரமபிதா பரமாத்மாவின் இறை மாணவன். பரம ஆசிரியர் என்னை கோடியில் ஒரு சிலரில் ஒருவனாக தேர்ந்தெடுத்து ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்து 3 காலங்களின் ஞானத்தை தெளிவுபடுத்தி என்னை திரிகாலதரிசி திரிநேத்ரி ஆக்கிவிட்டுள்ளார். பிறகு அனுபவம் செய்யுங்கள். பரம ஆசிரியர் உங்கள் முன்னால் இருக்கிறார். நீங்கள் அவரோடு இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஓ என்னுடைய பரம ஆசிரியர் பரமாத்மாவே, எனக்கு நீங்கள் 3 உலகங்களையும் சுற்றி வருவதற்கு கற்றுத்தந்து இருக்கிறீர்கள். நீங்கள் 3 காலங்களின் ஞானத்தை தந்து என்னை திரிகாலதரிசி திரிநேத்ரி ஆக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு எல்லையற்ற ஞானம் கொடுத்து ஞான சொரூபமாக ஆக்கியிருக்கிறீர்கள். உங்களை தங்களின் பரம ஆசிரியர் ரூபத்தில் அடைந்து என்னை நான் பத்மாபதம் பாக்கியசாலி என உணர்ந்து அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறேன். இவ்விதமாக நீங்கள் உணர்வு பூர்வமாக ஆகி தன்னுடைய பரம ஆசிரியருடன் இன்னும் கூட ஆன்மீக உரையாடல்கள் செய்யலாம். பிறகு அவ்வப்போது சிவபாபாவுடன் சத்குரு ரூபத்தில் சம்பந்தத்தை இணைத்து மிகுந்த அன்பு மற்றும் மரியாதை பூர்வமாக அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். ஓ என்னுடைய சத்குரு, நீங்கள் என்னுடைய உண்மையான ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். நீங்கள் எனது வாழ்க்கை என்ற படகை விஷக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு கொண்டு செல்லும் படகோட்டியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு சிரேஷ்ட கர்மம் செய்வதற்கான ஸ்ரீமத் கொடுக்கிறீர்கள். நான் தங்களின் ஸ்ரீமத் படி நடந்து உங்களுடைய அடிமீது அடியெடுத்து வைத்து உங்களைப் போல் ஆகிக்கொண்டு இருக்கிறேன். உங்களை சத்குரு ரூபத்தில் அடைந்து நான் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்து கொண்டு இருக்கிறேன்.
என்னை நான் பதமாபதம் பாக்கியசாலி என உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். இவ்விதமாக பரமாத்மா சத்குருவுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவரிடம் உங்கள் மனதின் அன்பு மற்றும் மரியாதையை வெளிப்படுத்துங்கள். ஆன்மீக உரையாடல் மற்றும் சாதாரண உரையாடலுக்கிடையில் வேறுபாடு உள்ளது. மேலே சொல்லப்பட்டுள்ள உணர்வுகளின் ஆதாரத்தில் உரையாடல் செய்வதுதான் ஆன்மீக உரையாடல் எனப்படும். வாருங்கள், தினசரி காரியங்களை செய்து கொண்டே இந்த அப்பியாசத்தை எப்படி செய்வதென பார்ப்போம். முரளி கேட்கும்போது சிவபாபாவுடன் பரம ஆசிரியர் என்ற சம்பந்தத்தில் இணையுங்கள். சிவபாபாவை தன்னுடைய பரம ஆசிரியர் என புரிந்து தன்னை இந்த சுய மரியாதையில் நிலைக்க செய்யுங்கள். நான் பரமபிதா பரம ஆசிரியரின் இறை மாணவன். நான் ஈஸ்வரிய மாணவன். இவ்வாறு புரிந்து கொள்வதால் ஈஸ்வரிய ஞானத்தை கேட்பதில் சுவை அதிகரித்து கொண்டே போகும். முரளி கேட்கும்போது ஆத்மஸ்திதியில் நிலைத்திருந்து தனது மனதில் இவ்விதமான உணர்வை நிரப்ப வேண்டும். என்னை பரம ஆசிரியர் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் ஒருவனாக தேர்ந்தெடுத்துள்ளார் மற்றும் எனக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைப்பதற்கான சத்திய ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் இந்த எல்லையற்ற ஈஸ்வரிய ஞானத்தின் ஒவ்வொரு விலைமதிக்க முடியாத ரத்தினத்தையும் தனக்குள் நிறைத்தவாறு சென்று கொண்டு இருக்கிறேன். முரளி கேட்கும்போது இதை அனுபவம் செய்யுங்கள். என்னுடைய பரம ஆசிரியர் சிவபாபா என் மீது ஞானமழை பொழிந்து கொண்டு இருக்கிறார். முரளிக்குப் பிறகு பாபாவை சத்குரு ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். அவர் எனக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய வரதானங்களின் அலௌகிக்க பாலனையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். அவருடைய காலடிகள் மீது அடியெடுத்து வைத்து நான் சென்று கொண்டு இருக்கிறேன். சத்குருவுடன் இன்னும் அதிகமாக ஆழமாக எப்படி ஆன்மீக உரையாடல் செய்வது என்பது பற்றி நீங்களே சிந்தனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.